தமிழை காத்திட பிறந்த ஆன்றோர் சான்றோர் என் போன்றோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம். நான் ராநந்தினி, 10ஆம் வகுப்பு, அஞ்செட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவின் பேச்சு போட்டிகளுக்கான தலைப்பில் நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு தாய்மொழியாம் எம் தமிழ் மொழி. தாயே தமிழே, தமிழில் வளர்த்த வையகமே, சேயே செழுஞ்சுடரே, சிந்தனையில் நீயே, சிறக்கு மனம் வீசும் தென்குமரி தொன்மை, இறக்கும் உன்னை வாழ்த்திட மறவேன். உன்னை பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். தமிழ் தாயே, உன்னை இறைவனே தலைமையேற்றதால் உன்னை நான் இறைமொழி என்று அழைப்பதா, இல்லை நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றதால் தைரிய மொழி என்று அழைப்பதா, கல்லிலே கலைவண்ணம் கண்டதால் உன்னை கலைத்தமிழ் என்று அழைப்பதா, நெல்லிக்கனியை பெற்றதால் உன்னை இளமை தமிழ் என்று அழைப்பதா? தாயே, உன்னை நான் எவ்வாறு அழைப்பேன்? அன்னை தமிழே, வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகிறோம் என்பது உனக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒன்று. ஆம், பார்ப்போற்றும் உன் தாழ் பணிகின்றேன். சின்னசாமி இன்றெடுத்த பெரியசாமி, லட்சுமி ஈன்ற சரஸ்வதி, தலைப்பாகை கட்டிய தமிழ் பாரதியார், யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். ஆம், நம் தமிழ் மொழியைப் போல இனிமையான மொழி வேறேது உள்ளது? என் தாயை அம்மா என்று அழைப்பதில் ஆரம்பமானது எனது தமிழ் பயணம். என் தகப்பன் சொன்ன சின்னஞ்சிறு கவிதைகளில் என் தமிழை விரும்பேன். ஆசான் கற்பித்த மொழிகளில் என் தமிழின் பெருமையை நான் உணர்ந்தேன். என்னை நான் தொலைத்த பொழுது, என்னுள் நானே புதைந்த பொழுது, என் எண்ணங்களை மாற்றி என்னையாக மிதந்து என் எண்ணங்களை ஒளிரச் செய்த மொழி எம் தாய்மொழி தமிழ். முக்காலத்தையும் காட்டி முப்பொருள் காட்டும் செம்மை வாய்ந்த செம்மொழி, மூவேந்தர்கள் போற்றி வளர்த்த மொழி, முக்கண்ணனே பெருமை பேசும் மொழி, துன்பத்தை போக்க துடிக்கும் மொழி, காலம் கடந்த வரலாறு, கவிதை தோன்றிய வரலாறு, இவை எம் தமிழ் மொழியின் வரலாறு. எம் மொழி கண்டவர் எவரும் முறைகெட்டு போனதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முப்பால் கொண்டது, 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகம் கண்டது, 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணம் கண்டது. இன்று எங்கு போனது? மறந்து போனதா, இல்லை இறந்து போனதா? கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றி மூத்த குடி நம் தமிழ் குடி. அப்படிப்பட்ட தமிழின் பழமையை இன்று நம்மை எவருக்காவது தூய தமிழ் பேச தெரியுமா? தூய தமிழ் என்ற வார்த்தையே அரிதாகி போனதே. ஏன் இந்த நிலைமை? இன்றைய இயந்திர உலகில் நாம் நம் தமிழையும் தமிழனின் பெருமையும் மறந்து கொண்டு வருகிறோம். எடுத்துக்காட்டாக 20ஆம் நூற்றாண்டையே எடுத்துக்கொள்வோம். இதில் நாம் நம் தமிழனின் வாழ்க்கை வரலாற்றையும் எவ்வளவு மறந்திருப்போம் என்பது புரியும். இலக்கண தமிழில் நொடி பொழுதில் கவிதை எழுதும் காலம் மாறி இன்று நடைமுறை தமிழில் கவிதைகள். இன்று இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் மறந்து நாம் வண்ணத்திரை பாடல்களை அமைத்தோம். அதிலும் ஆங்கில பாடல்கள் தான் மக்கள் மனதை கவர்கின்றனவாம். இதிலிருந்து தெரியவில்லையா தமிழ் எவ்வளவு வேகமாக மாறுகிறது மறைகிறது என்று? தமிழின் கலாச்சாரம், பண்பாடு என ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் பார்த்தவற்றை வைத்தே பேசுவோம். நம் தந்தை அல்லது அவரின் தந்தை இவர்களில் ஒருவராவது தான் பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு பிரிய மறுத்திருப்பார்கள். ஆனால் இன்று நம் தாய் தந்தையர்கள் தன் மகன் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும், தன் மகள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார்கள். தன் தாயை விட்டுவிட்டு அடுத்த வீட்டு தாயின் காலடியில் கிடைக்கின்றோம். இதனை நினைத்து பெருமையும் கொள்கிறோம். இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? நம்மின் அறியாமையா, இல்லை தமிழனின் இயலாமையா? தமிழை பற்றி எத்தனை நூல்களில் படித்திருப்போம். அதனால்தான் நம் அனைவருக்கும் நினைவில்லாமல் போனதா? சங்கம் வைத்து தமிழை வளர்த்த சமூகம் நமது. இன்று எத்தனை சங்கங்கள் உள்ளன? 1-2 சங்கங்கள் இருந்தாலும் நம் தமிழுக்கென, நம் தாய்மொழி தமிழுக்கென எத்தனை சங்கங்கள் உள்ளன? தமிழ் எங்கே? தமிழனின் நெறிமுறை எங்கே? இலக்கணம் கண்டு இலக்கியம் தந்த நம் குலம் எங்கே? மரப்பாச்சி பொம்மையானாலும் அதற்கு மாறாப்பை போடு என்று சொல்லிக் கொடுத்த நம் கலாச்சாரம் எங்கே? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று சொல்லித் தந்த பண்பாடு எங்கே? என்று தமிழன் ஆங்கிலம் சிறந்தது, ஆங்கிலமே உயர்ந்தது என்று நினைத்தானோ அந்த புள்ளியில் தொலைந்து போனது நமது கலாச்சாரம். இனியும் இதே நிலை நீடித்தால் நாளை வரும் தமிழன் தமிழை மீட்டெடுக்க எண்ணினாலும் தோண்டி பார்ப்பதற்கு ஒரு எழுத்து கூட கிடைக்காது. வேடிக்கை பார்க்க தயாரா, இல்லை வீரத்தோடு வீறு கொண்டு எழ தயாரா? இதுவரை மூடிய கண்களை இன்றளவு திறந்து பார்க்க முயற்சிப்போம். தமிழன் என்பதில் பெருமிதை கொள்வோம். தமிழின் அருமை பெருமைகளை உணர்ந்து அதை அகிலமெங்கும் அறிய செய்வோம். தமிழை நேசிப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.